நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம புளி சாப்பாடு செய்ய போகிறோம். மிளகு இவ்வளோ லிமிட் நம்மளுக்கு தேவைப்படுது. பாருங்கள், இப்போ பூண்டு பாருங்க கைஸ். இப்போ இந்த மிளகு நம்ம இதில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு நம்ம பாருங்க, இப்போ நம்ம போட்டு இடிச்சிக்கலாம். பாருங்க கைஸ், இந்த மாதிரி நம்ம நல்லா இதில் வந்து மிக்சியில் வந்து நம்ம போடுகிறோம். மிக்சியில் போட்டால் பவுடர் ஆகிடும். இது பாதி பாதி ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். இந்த இப்படி பண்ணிக்கணும். இந்த பவுடர் பெப்பர் பவுடர் நம்ம டேரெக்டாக பேக்கெட்டில் வாங்கக்கூடாது. இதில் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறோம், சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் போட்டால் போதும். அவ்வளோதான். இதை போட்டு நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக நம்ம தட்டி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், தட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இங்கே மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது பூண்டு, இப்போ நம்ம அந்த பூண்டை வந்து ஒரு 4 வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த 4 வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பூண்டு தட்டிட்டோம். பெப்பர் பாருங்க, இது தட்டின பூண்டு, இது தட்டாதது. ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து வாய்ஸ் கேட்கல அப்படின்னு வரக்கூடாது. பாருங்கள், கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். காஞ்ச மிளகா வந்து இது பாருங்க கைஸ், நம்ம ஒரு காஞ்ச மிளகாவை இப்போ ஒரு 5 மிளகா எடுத்து வச்சுக்கலாம். 5 மிளகா எடுத்து வச்சுக்கோ. 1 மட்டும் தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் போட்டுட்டு இப்போது தட்டிக்கலாம். நம்ம இங்கே பாருங்க கைஸ், இப்போது இதை தட்டி எடுத்தது வந்து கொஞ்சம் நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு 5 மினிட்ஸில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நான் ஒரு 1/4 கிலோ புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நான் அதிலே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளை வந்து டர்மரிக் பவுட்ரு போட்டுக்கிறேன். பாருங்கள், இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், புளி நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இது தொக்கெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ பாருங்கள், இந்த கடாயை நம்ம வந்து க்ளீனாக கழுவிட்டு தண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நேரமாக. நான் இதை தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். புளியை தாளிக்க போகிறோம். இப்போது இந்த கடாய் வந்து நம்மளுக்கு க்ளீனாக வேணும். நீங்கள் 1 வீக் மேலே வச்சா கூட இதோட வந்து கெடவே கெடாது, எதுவுமே ஆகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது பாருங்கள், பார்க்கலாம். இல்லைங்க, தண்ணியெலாம் நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்ட உடனே நம்ம தாளிக்கிறத பார்ப்போம். ஓகே.